யார் அது? யாருன்னு கேக்குற? யாரு நீ? கேட்டுட்டே இருக்க, பதில் சொல்ல மாட்டியா? முன்னாடி வா. பொம்மி, நீ இன்னும் சாகல. தப்ப நான் சொன்னதெல்லாம் என்ன விட்டு, என்ன ஒண்ணு பண்ணிடாத. என்ன விட்டுடு. ஹெல்ப், ஐ வாண்ட் ஹெல்ப். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ வேண்டாம், என்ன விட்டு பொம்மி, என்ன ஒண்ணு பண்ணிடாத. என்னது இது? இப்பதானே பார்த்தோம், ஆனா யாருமே காணுமே. ஒண்ணுமே புரியலையே, என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ தமன்னா, படுபாவி, என்ன இப்படி தனியா கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாளே. ஐயோ யாரு? வேண்டாம் பொம்மி, வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டு, என்ன விட்டு, என்ன விட்டு, என்ன விட்டு, இருங்க இருங்க, என்னாச்சு? ஏன் அலறீங்க? வா, என்ன பாருங்க, என்னமாச்சு? என்ன சாவித்ரி, பொம்மிய கொன்னவங்களை காட்டினேனே, நேர்ல பாத்தியா? யோ, நான் விளையாடுறியா? என்னத்த நேர்ல பார்த்தேன்? நீ ஏதோ மெஸ்மரிசம் பண்ணி பொம்மி என்ன கொல்ல வர மாதிரி செட்டப் பண்ணிட்டு, இப்ப என்னமோ அவனு கொன்னத பாத்தியா, இவனு கொன்னத பாத்தியான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்னது, உங்களுக்கு கொல்ல வந்துச்சா? அட ஆமா தமன்னா. என்னம்மா சொல்றீங்க? சுத்தியில வச்சு ஓங்கி என் மண்டையிலேயே அடிக்க. நான் ஏற்கனவே பொம்மிய கொன்னவங்களை தானே மந்திரத்துல காட்டினேன், அதுல உன்னை கொல்ற மாதிரி வந்துச்சா? பொம்மி அழிஞ்சிருச்சுன்னு சொன்ன? ஆமா பூட்டி. யோ, ஆல்ரெடி பொம்மியால செத்தவங்கள பிளாஷ்பேக்ல காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் செத்த மாதிரியே என்ன மெஸ்மரிசம் பண்றதுக்கு முயற்சி பண்றியா? நடக்கிற எதுவும் தெரியாம ஒளராத தமன்னா. அந்த பொம்மி இன்னும் அழியல போல. என்ன பூட்டி சொல்றீங்க? ஆமா, நான் சாவித்திரிய இறந்த காலத்துக்கு போக வச்சேன். ஆனா சாவித்திரிய கொல்லுற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா அது கண்டிப்பா எதிர்காலத்துல நடக்க போறதா தான் இருக்கணும். பாத்தியா பாத்தியா,
நான் பிளாஷ்பேக்னு சொன்ன உடனே டக்குனு பிளேட்ட மாத்தி எதிர்காலம்னு சொல்றான். இவன் ஃப்ராடுன்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நீ நம்ப மாட்டேங்கிற. என்ன தமன்னா இதெல்லாம்? தமன்னா, எங்கேயோ ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்கு. அப்போ பொம்மி ஆவி இருக்குன்னு சொல்ல வரீங்களா? என்ன ரெண்டு பேரும் என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? பேசாம இருக்கியா? யோவ், நீ முடியா வாய செவில் திரும்பிடும், ஜாக்கிரதை. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ பார்த்த கார இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? அந்த கார் உன்கிட்ட இருக்கா? அது அது புது காரு. அப்பதான் ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி மாலை எல்லாம் போட்டிருந்தது. அக்கா, நம்ம கிட்ட புது காரே இல்லையேக்கா. புது காருன்னு சொல்றீங்க? அம்மா, நான் ஒரு கார் புக் பண்ணிருக்கேம்மா இப்போ. அந்த கார் கூட இன்னும் 1 மாசத்துல டெலிவரி ஆக போதுமா? அந்த வண்டி நம்பர் கூட உங்களுக்கு பிடிச்ச நம்பர் 5559. அதே நம்பர் தான்மா நான் புக் பண்ணிருக்கேன். என்னடா சொல்ற? ஆமாம்மா, இப்பதாம்மா புக் பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷம். ஆமா. ஐயோ, என்னாச்சு? டேய், அதே கார் தான்டா. தமன்னா, என்ன இதெல்லாம்? அந்த இடம் எங்க இருக்கு? எதுக்கு கேக்குற? அந்த கார் உன் மகன் வாங்குறதுக்கு புக் பண்ணி இருக்கான். அந்த கார் நம்பரையும் சொல்றான். இப்ப அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா அப்போ நான் சொல்றதோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியும். அத்தை, அந்த பில்டிங் பத்தி ஏதாவது தெரியுதான்னு யோசிச்சு பாருங்க. இரு 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 இரு. அது அது ஏதோ 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 பில்டிங் கான்ட்ராக்டர் போர்ட்ல அது மாங் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி இருந்தது. மாங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மாங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேடு. சீக்கிரம் செக் பண்ணு. செக் பண்ணு, செக் பண்ணு. ஆமா அத்தை, கூகுள்ல இருக்கு. இப்பவும் நம்பிக்கை வரலையா? இப்பவாது நம்புறீங்களா இல்லையாங்கிற கேள்வியை விட அத்தை கொள்ற மாதிரி எப்படி சம்பவம் நடந்துச்சு? அப்போ அது எதிர்காலத்துல நடக்க போதா? அழிஞ்சு போன பொம்மை ஆவி எப்படி திரும்ப வந்து அத்தையை கொல்லும்? நான் இப்ப சொன்னதுதான். எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்கு. பொம்மை ஆவி இன்னும் அழியலன்னு தோணுது. இப்போ அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது தெரிஞ்சுக்கவே முடியாதா? ஏற்கனவே நீ என்கிட்ட போன்ல சொன்னல, ராணிய கொல்லணும்னா யாராவது ஒரு உடம்புக்குள்ள துஷ்ட ஆவிய ஏவி விடணும். அப்பதான் தெரியும். என்னது? ஆவியை ஏவி விடணுமா? என்ன தவணா பேசிட்டு இருக்கான் அந்த ஆளு? அத்தை, நான் இப்போ ராணியை கொல்றதுக்காக தான் இவர்கிட்ட கூட்டிட்டு வந்தேன். வந்த இடத்துல இப்படி தலையில எடி இருக்கிற மாதிரி பொம்மை ஆவி எங்கேயோ இருக்குன்னு இப்படி பூட்டி மந்திரவாதி சொல்றாரு. அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு யாராவது ஒருத்தர் மேல துஷ்ட பேய நம்ம இறக்கிதான் ஆகணும். இத முன்னாடி என்கிட்ட சொன்னாரு. நான் தான் என் மேலே இறக்கி விடுங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஐயோ, ஏய், என்ன தவணா நீ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஐயோ, என்ன தமன்னா சொல்ற? உன் மேல பேய இறக்க போறியா? என்ன சொல்ற? அவன் தான் ஏதோ சொல்றான்னா நீயும் அதுக்கெல்லாம் உடன்படுற? எனக்கு இதுலலாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல. வைத்தியக்காரன் அவன் ஏதேதோ சொல்லி உன்னை ஏமாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஐயோ அத்தை, தமன்னா. ப்ளீஸ், நீங்க நம்பும் போது நம்புங்க. இப்போதைக்கு தள்ளி நின்னு நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. நான் சொல்றேன், நான் ராணிய கொல்லணும்னு நினைக்கிறப்போ திரும்பவும் பொம்மைய பத்தின நியூஸ் வருது. அது என்னன்னு எனக்கு உடனே தெரிஞ்சுக்கணும். அத பத்தி நினைச்சாலே எனக்கு கொல்ல நடுங்குது. ஐயோ தமன்னா, பொம்மி ஆவி இப்போ வரைக்கும் அழியலையா? என்ன தமன்னா இது? பூட்டி, நீங்க ஏன் மேலேயே அந்த துஷ்ட ஆவியை ஏவி விடுங்க. ஏய், வைத்தியக்காரத்தனமா பண்ணாத. தமன்னா, நான் சொல்றது எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஏவி விடுறது பெரிய விஷயம் இல்ல. ஓ உடம்புல இறங்கிட்டா திரும்ப வெளியே போகாம உன் உடம்புலயே தங்கிடும். ஐயோ, அதுக்கு என்ன செய்யணும்னு நான் சொன்ன மாதிரி கரெக்டா செய்யணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், ஐயோ, என்ன நடக்குது? தமன்னா அவளுக்குள்ளேயே பேய இறக்க போறாளா? இது எங்க போய் முடிய போகுதோ ஒண்ணுமே புரியலையே. ஐயோ,
காலைல வீட்ல யாரும் பார்க்காம மேலே வந்துட்டோம். அதே மாதிரி அந்த விஷயத்தையும் பண்ணுற வேண்டியதுதான். பாப்பா என்னாண்ட பேசுறத உன்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? உனக்கு எதிரில் சின்ன பலகையில ஒரு பூவை வச்சு மனசுக்குள்ள பாப்பாவை நினைச்சு பாப்பா என்னோட பேசணும்னு திரும்ப திரும்ப தவத்துல இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள சொல்லினே இருந்தா கண்டிப்பா பாப்பா என்னாண்ட பேசுமா. பாப்பாவோட குரலை என்னால கேட்க முடியுமா? ஆனா அதோட அதிர்வேலை ரொம்ப சன்னமா இருக்கும். அது அந்த பூவோட மேல பட்டு அது ஒரு நொடி அந்தரத்துல நிக்குமா. அதை வச்சு பாப்பா என்னாண்ட பேசுன்னு இருக்குதுன்னு உணர முடியுமா? அப்படிதானே நீ சொல்ல வர? என்னது இது? ஒண்ணுமே புரியலையே. இதெல்லாம் நிஜமா நடக்குமா? ட்ரை பண்ணுவோம். சரி, பண்ணிதான் பாப்போம். அந்த மீன் சொன்ன மாதிரி பாப்பா என்னாண்ட பேசினா பூ அந்தரத்துல நிக்கணும். அப்பதான் பாப்பா என்னாண்ட பேசுதுன்னு அர்த்தம். பாப்பா நீ பேசணும், சரியா? பாப்பா என்னாண்ட பேசணும். 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 ராணி, பாப்பா. ச்சே. ராணி, ஐயோ, தாடிகாரன் என்ன அதுன்னு கேட்பானே. ஏய், என்ன ராணி இங்க மாடியில என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லையா, சும்மா காத்து வாங்கலாம் தான் வந்தேன். ஏய், என்ன கதை விடுறியா? முக்காளி போட்டு அது மேல பூ வச்சு வெள்ளை துணியெல்லாம் விரிச்சு வச்சிருக்க. என்னன்னு கேட்டா நீ ஏதோ காத்து வாங்க வந்தேன்னு சொல்ற. யோ, நான் காத்து வாங்கலாம் தான் வந்தேன், போதுமா? இதெல்லாம் என்னன்னா எனக்கு தெரியாது. நான் அங்க இருந்து வந்தப்ப நீங்க உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருந்த. நான் அத பாத்துட்டேன். இங்க பாரு, மறைக்காம இங்க என்ன நடக்குதுன்னு என்கிட்ட உண்மையை சொல்லிரு. என்னயா நீ? உன்னாண்ட பெரிய ரோதனையா போச்சே. என்னன்னு போட்டு புடுங்கி எடுக்கிற. சரி சரி, நான் சொல்றேன். ஆனா நீ என்ன கிண்டல் பண்ண கூடாது. ராணி, நான் ஏன் உனக்கு கிண்டல் பண்ண போறேன்? நீ முதல்ல என்னன்னு சொல்லு. அது ஒரு புத்தகத்துல நான் ஒரு விஷயத்தை படிச்சேன். பாப்பாவாண்ட நம்மளால பேச முடியுமா? அப்படி பாப்பா பேசினா என்னால அதை உணரவும் முடியும்னு போட்டு இருந்துச்சியா. அது என்ன புக்குன்னு தாடிகாரனுக்கு இப்போதைக்கு சொல்ல வேணாம். இது வரைக்கும் சொன்னதே போதும். அப்படி நடக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் தான் இங்க வந்தேன். நீ என்னடா அண்ணா வந்து காரியத்தையே கெத்துட்ட. யோ, நான் சொன்னேன்ல, இப்ப பாரு நீ என்ன கலாய்கிற மாதிரியே பாக்குற. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராணி. சத்தியமா நான் உனக்கு கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் பாக்கல. நீ பண்ண விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். எப்படி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உனக்கு தெரிய வந்துச்சுன்னு நான் உன்னை அசந்து போய் பார்த்துட்டு இருந்தேன். யோ, என்னயா நீ என்ன கலாய்கிறியா இல்ல உண்மையாவே இப்படிதான் சொல்றியா? ஐயோ ராணி, நான் உன்னை கலாய்க்கல. நான் கூட இன்டர்நெட்ல ஒரு விஷயத்த படிச்சிருக்கேன். அறிவியல் பூர்வமா
இது சாத்தியம்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் பேரு கெப்லர். அவரு ஏலியன்ஸ் கூட பேச முடியும், அதுக்கு இந்த பிரபஞ்சத்தை மீடியமா வச்சுக்கலாம்னு சொன்னப்ப சுத்தி இருந்தவங்க யாருமே அதை நம்பல. ஆனா அவரு மட்டும் மனசு விடாம தொடர்ந்து பிரபஞ்சத்தை மீடியமா வச்சு ஏலியன்ஸ்க்கு தகவல் அனுப்பிட்டே இருந்தாரு. ஆனா மெசேஜ் எதுவுமே வரல. சுத்தி இருந்தவங்க எல்லாரும் அவரை பைத்தியம்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனா அவரு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாரு. அப்புறம் கரெக்டா ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு விஷயம் நடந்துச்சு பாரு. என்னயா நடந்துச்சு? சொல்றேன். ஒரு நாள் அவர் பிரெட் ரெடி பண்றதுக்காக மாவை எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காரு. தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக அவர் அங்கிருந்து போயிருக்காரு. சரியா? வந்து பார்த்தா சொல்றேன், அந்த மாவு மேல சில எழுத்துக்கள் தானா உருவாகி இருந்தது. இத பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. ஏன்னா அவரு தகவல் அனுப்பியிருந்தாருல, அதுக்கான பதில ஏலியன்ஸ் அந்த பிரபஞ்சத்தை மீடியமா வச்சு திருப்பி அனுப்பியிருக்கு. யோ, என்னயா நீ 10 வருஷம் அது இதுன்ற, இன்னும் 6-7 மாசம் போச்சுன்னா பாப்பா கைக்கே வந்துரும்யா. அதாண்டா நான் நேராவே பேசிக்கிறேன். 10 வருஷம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. இல்ல ராணி, உனக்கு நான் சொல்ல வர விஷயமே புரியல. இந்த பிரபஞ்சத்தை மீடியமா வச்சு எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஏலியன்ஸ் கிட்ட பேசுறதே பாசிபிள்னா, உன் வயித்துக்குள்ள இருக்க பாப்பா கிட்ட கண்டிப்பா உன்னால பேச முடியும்னு எனக்கு தோணுது. யோ, நிஜமாவாயா? ஐயோ கண்டிப்பா ராணி. பாப்பா என்ன பேசினாலும் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில சொல்லிது. உனக்கான தேடலில் புனிதம் இருந்தால், காலம் இடம் இரண்டும் கை கூடினால், நீ கேட்ட விஷயத்திற்கு விடை உன் அருகில் இருப்பவர்கள் வழியாக உனக்கு கிடைக்கும். யார் வந்து சொல்லுவா என்னாண்ட, அதுவும் இந்த விஷயத்த பத்தி? சரியா, எனக்கு புரியுது. உனக்கு புரிஞ்சிருச்சுல? சரி சரி, ரொம்ப நேரம் பணியில உட்காராம சீக்கிரமா பாப்பா என்ன சொல்லுச்சுன்னு என்கிட்ட வந்து சொல்லு. அப்படியே பாப்பா பேசும்போது அவங்க அப்பனை ராணி பாடா படுத்திட்டு இருக்கிற விஷயத்தையும் மறக்காம சொல்லிரு. சொல்றேன். நீ என்ன பத்திர பாத்தியா, அதையும் சேர்த்து சொல்றேன். சரி, சீக்கிரம் முடிச்சிட்டு வா. இதெல்லாம் சாதாரண கட்டுக்கதைன்னு நிறைய பேர் நினைச்சுன்னு இருக்கிறாங்க. தாடிகார சொன்ன மாதிரி அந்த பிரபஞ்சத்தையே மீடியமா வச்சு நான் என் பாப்பா வண்ட பேச போறேன். இதாண்ட பேசும்போது பொம்மி அக்காவை பத்தி தெரிஞ்ச விஷயத்த எனக்கு சொல்லு பாப்பா, சரியா? என் பிரபஞ்ச சக்தியே, உன்னை நான் மனசார கேட்டுக்கிறேன். என் பாப்பா வாண்ட நான் பேசணும். நான் சொல்ற விஷயத்த பாப்பா வாண்ட சொல்லி எப்படியாவது என்னாண்ட பாப்பாவை பேசவே. பாப்பா வாண்ட நான் பேசணும். பொம்மி ஆவிய பத்தின ரகசியத்தை ஜா.
நீதான் காட்டி கொடுக்கணும். அந்த பொம்மி ஆவி அழிஞ்சிருச்சுன்னா எப்படி எதிர்காலத்தை காட்டுச்சு, அதுல சாவித்திரிய எப்படி கொல்ற மாதிரி காட்டுச்சு. என் பின்னாடி வா. தமன்னா எங்கம்மா அவ எங்கடா? காணோம். தமன்னா மேல ஜார்ஜினியாங்கிற துஷ்ட பேய் இறங்கி இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி போங்க. அது பொம்மைய பத்தின ரகசியத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். உன்னை? அக்கா சீக்கிரம் வாங்கக்கா, அது கிளம்பிட போகுது. என்ன தம்பி இது? என்ன நடக்குதுங்க? அவைய திடீர்னு இப்படி ஆனா? அக்கா முதல்ல நாம தமன்னாக்குள்ள இருக்கிற துஷ்ட அவைய ஃபாலோ பண்ணுவோம் வாங்கக்கா. ஐயோ, இவன் நம்மள ஏமாத்திட்டு இருக்கான். இந்த ஃப்ராட் சொல்றதெல்லாம் நம்பி ஏமாத்திட்டு இருக்கீங்க. தமன் அவ எங்க வச்சிருக்கான்? அவர்கிட்ட எதுக்குமா பேசிக்கிட்டு நீங்க வாங்கம்மா. தமன்னா வேற காணோம், வாங்கம்மா போயிடலாம். ஐயோ, சொன்னா இந்த கேளுங்க. வண்டி வச்சுக்கிறேன். மாமா போங்க வாங்க. சீக்கிரம் போங்க. டேய் போடா, சீக்கிரம் போய் கார் எடுறா. போடா போடா. டேய், என்னடா இவன் இப்படி தலைவரி கோலமா நிக்கிறான்? என்னன்னு தெரியலையம்மா. இந்த தமன் அவன் நம்பி இங்க வந்திருக்கவே கூடாது. இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். வண்டிக்குள்ள போய் உட்காருங்க. டேய், என்னடா? ஐயோ, டேய், போங்கன்னு சொல்றல, போங்க. மனோ சீக்கிரமா வாங்க வாங்க உள்ள வந்து உட்காருங்க. எங்க போறதுன்னு தெரியலையே. எங்கடா இவன்? காணாம போயிட்டா? எங்கடா ஆளை காணோம்? எங்கம்மா போனான்னு தெரியலையே. அம்மா, வண்டி காணா ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா. ஐயோ, என்னடா சொல்ற? அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா. ஐயோ ஐயோ